அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இனிமேல் நடக்க போகுது, அதில் குறிப்பிட்டு அடுத்து வரக்கூடிய இந்த 10 நாட்களுக்குள்ள அவர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவிலேயே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமையுது, அவர்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்க போகிறது எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கதாங்க செய்யுது. அந்த குண நலன்கள் பற்றி ஜோதிட ரீதியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் இனிமேல் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் நீதிமானாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னங்க நீதிமான் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே ஒரு தவறுதலாக அவங்க செய்வதற்கு துணிய மாட்டாங்க. எதுலேயுமே சரியான ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் ஒரு தலைபட்சமாக பார்க்காம மற்றவர்களுடைய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களா இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலுமே முதன்மை பெற்றவர்களாக இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. அவர்களுடைய எண்ணமும் அப்படி தான் இருக்கும். இயல்பிலேயே இவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாகவும் இருப்பாங்க. அநீதியை கண்டு பொங்கவர்களாகவும் இருப்பாங்க. எதிலுமே எவரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்கள் கூடி இருந்து இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு இருப்பாங்க. எந்த செயலிலுமே துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. எவரையுமே எளிதில் நம்பி விடுவாங்க அப்படின்லாம் சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கும் பொருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் உங்களுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி கூட துரோகம் இழுத்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க பக்கம் கூட திரும்ப மாட்டீங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. மேஷராசிக்காரர்களுடைய பலவீனம் என்று பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய கோபம்தான். தவற உணர்ந்து விட்டாங்க அப்படின்னா வயதில் சின்னவங்களாக இருந்தால் கூட மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க. எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுப்பவர்களாக இருப்பாங்க. அப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் மாற மாட்டாங்க. அதனுடைய விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதனால் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாகவே இருக்கும். வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க. இவர்களுடைய மத்திய வயதுக்கு மேலே அதாவது 45 வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளை செய்பவர்களாகவும் இருப்பாங்க. முன்கோபம் தான் இவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இவர்களுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை இவரிடம் இருக்கவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவாங்க. மேஷராசிக்காரர்களுடைய இன்னொரு முக்கியமான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியை போல சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் சுறுசுறுப்பாக அதை செய்து முடிப்பாங்க. 1 மணி நேரம் கூட இவர்களால் எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்துருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னா எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொன்னாலே போதும். இவங்ககிட்ட பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும். தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. மேஷராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவர்கள் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகளில் ரொம்பவே சிறப்பானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாக இவர்களுக்கு சொல்லப்படுது. சரி, மேலும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்க வண்ணமாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படி பார்த்தா முருகப்பெருமான். முருகப்பெருமானை நீங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வணங்கிட்டு வாங்க, நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதாவது உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போது முருகப்பெருமானை சென்று வழிபடுங்க, கோவிலுக்கு போய் வழிபடுங்க, அல்லது வீட்டிலேயே இருந்து கூட அவருடைய படத்தை வச்சு கூட வழிபாடு செய்யுங்க. மனதார முருகனை நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்க, கண்டிப்பாக அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும். முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவாங்க. முருகனே இவர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் கூட அது மிகையாகாதுங்க. அந்த வகையில் உங்களுக்கு பலன்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக நாயர்களுடைய முதல்வரான சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. தொழில் போட்டிகளை நீங்கள் இந்த நேரத்தில் சாமர்த்தியமாக சமாளித்தாலும் கூட வார கடைசியில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும். அதை நீங்கள் மனதில் கொண்டு செயலாற்றுவது நல்லது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலனை கொண்டு வரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அரசாங்கத்தில் இருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாள் பகையை பேச்சுவார்த்தை மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் 3ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்காரு. இதனால் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பதிலையே நீங்கள் பெறுவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்தே காணப்படும். குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. திருமண காரியங்களில் சிக்கல் இல்லாமல் அனைத்தையும் நடத்தி முடிப்பீங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. பெரும் முயற்சி செய்து மங்கள காரியங்களாக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் சிறிய பிரச்சனைகளை கூட தாண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களை திக்கு முக்காட வைக்கும். பழைய கண்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேது 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். இதே போல் குறிப்பிட்டு உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் அனாவசியமான பேச்சோ சண்டையோ வம்பு வழக்கோ பஞ்சாயத்து எதையுமே வச்சுக்காமல் இருக்கிறது தான் இந்த சந்திராஷ்டம நாளை உங்களால் கடக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பசு நெய் ஊற்றி விளக்கேற்றி 27 முறை நீங்கள் பாராயணம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த வாரத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக, அதிலும் குறிப்பாக உணவுப் பொருளை தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரித்து காணப்படும். அதனால் அதற்கு ஏற்ற சலுகைகள் காணப்படுறதால உற்சாகமாக வேலைகளை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலைகளில் அதிக கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. தினமும் நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய மந்திரங்களை 27 முறை பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்பு பார்த்தது போல் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது, சிவபெருமானையும் வழிபாடு செய்வது நல்லது. வீட்டில் இருந்தே கூட உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் இருப்பாங்க, அவர்கள் கோவப்படுவாங்களா சந்தோஷப்படுவாங்களா, அவங்க எப்படி அவங்களுடைய குணநலன் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மேஷராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் ராசி என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்
பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயன்படும் அப்படின்னாலும் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.